அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பின்னோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் இப்படி இருந்தனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி நிறைய நேரம் பழைய காரியங்களை குறிச்சே நினச்சி புதிய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு நாம் முற்படுவதில்லை. அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அந்த நன்மைகள் வருகிற பொழுது நம் யோசனை எல்லாமே பழைய காரியங்களை பற்றியே தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு புது காரியத்தை, நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் 19வது வசனம். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுதும் தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. என்னுடைய வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. எப்போ பாருங்க, அதே யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இன்று காலையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார், உங்கள் நினைவாய் இருக்கிறார். அவருடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்துக்கு மேல் இருக்கிறது. வேத வசனம் சொல்கிறது அல்லவா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உங்க மேல அந்த ரகசிய செயலான பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் சகலத்தையும் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை கொடுக்கிற மகிமையின் தேவன் அவர். தூய ஆவியானவர் உங்கள் கூடாரத்துக்குள், உங்களுக்கு மேலாக, உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ஆலோசனை அவர் உங்களுக்கு கூறுகிறார், நன்மையான காரியங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்து செல்லும். அந்த தண்ணீர்களின் ஓரமா இருக்கிற அந்த வேர் படர்ந்து செல்கிற பொழுது என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி இருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி. உங்களுக்குண்டான அந்த மகிமை, உங்களுக்குண்டான அந்த கனம், நீங்க எங்க இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது என்னுடைய வேதத்தை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என் ஊழியக்காரர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நெடுங்காலமாய் காத்திருத்து இருதயத்தில் இழைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மை உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்துல நாம் பார்க்கிற பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவங்களுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்துல நீங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன்னோட காலத்துல தன் கனியை தந்து
இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்குண்டான ஒரு மகிமை, உங்களுக்குண்டான ஒரு செழிப்பு அந்த தண்ணீர்களின் ஓரமாய் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ ஊற்றிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், இந்த நாள்ல நீங்க ஒரு பாக்கியவான், நீங்க ஒரு பாக்கியவதி. உங்க கை செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. உங்க வில் புது பலன் கொள்ள போகிறது. நீங்கள் புது பலன் அடைய போறீங்க. நீங்க இப்ப சும்மா இருக்கலாம், ஆனால் பாருங்க, ஒரு விஷயம், ஒரு வாலிப மகனை ஒரு தாயார் ஆலயத்துக்கு வெகு நாட்களாய் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த தம்பி சொல்றாப்ல, இந்த இளைஞன் சொல்றான், ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன வேலையா கிடைக்கும்? நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு உகந்த வேலை கிடைக்குமா? என்னம்மா ஜோமன்னா கிடைக்கும்னு சொல்லி சொல்ற, பாஸ்டர் போய் பார்த்தா கிடைக்கும்னு சொல்லி சொல்ற, ஆலயத்துக்கு வந்தா கிடைக்கும்னு சொல்லி சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வெகு நாட்களால் தடுதல் பண்ணிக்கொண்டே அவன் வந்தான். அப்போ ஒரு நாள் அந்த அம்மா கண்ணீரோடு, வாசாமி, இன்னைக்காச்சும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆலயத்துக்கு போகிறான். அந்த ஆலயத்தில் ஆராதனை நடக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, ஜெபம் நடக்கிறது, சாட்சி பகுதி நடக்கிறது. இதெல்லாம் முடிஞ்சது. அவெல்லாம் கேட்டுட்டு கடைசியா, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையேம்மா, நீ வா பாஸ்டர்ட்ட வா, ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர்ட்ட போய் ஜெபிக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், அன்பு மகனே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல ஒரு வேலை வேணுங்க. அப்படியா, சரி. நீ பைபிள் வாசிக்கிறியா? வாசிக்கிறது இல்லை. நீ இப்போ என்ன செய்யறன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 அதிகாரம் நீ வாசிக்கிற. எப்படி? ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் வாசிக்கிற. உனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லை, வீட்டில் தானே இருக்க. வீட்டில் உட்காந்துட்டு நீ என்ன செய்யறனா, ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் நீ வாசிக்கிற. பாரு, ஆச்சரியம் உனக்கு காத்திருக்கிறது. உனக்கு வேலை தேடி வரப்போகுது. அவனுக்கு ஒரே சிரிப்பு, இதுன்ற பைபிள் படிச்சா வேலை கிடைக்குமா? அவனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது. சரி சரி, ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 அதிகாரத்தை அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். வேதத்தை வாசிக்க 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 அவனுடைய வில் புது பலன் கொண்டது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அது தேனிலும் தெளிந்தெனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம், பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம், அது ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் உயிரையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதோட சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. பேதைய ஞானியாக்குமாமா. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா? வார்த்தைகளை நம்ம உட்கொள்கிறோமா? அந்த பையன் 50 அதிகாரத்தை சலிக்காமல் வாசித்து கொண்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவனுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டு அவனுக்கு ஒரு போஸ்டிங் வந்துருந்துச்சு. அவன் நினைச்சதுக்கு மேல அவனுக்கு நல்ல ஒரு வேலை, உயர்ந்த ஒரு சம்பளம், நல்ல ஒரு போஸ்டிங். அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம். அவன் கை செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக அன்றைக்கு அவன் புது பலனால நிரப்பப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தை சாதாரணமானதல்ல. பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த பாஸ்டரை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா இப்ப சொல்லலை, இப்ப அவன் சொல்றான், அம்மா நம்ம பாஸ்டரை பார்க்க போலாம், ஆலயத்துக்கு போலாம், ஆண்டவரை சந்திக்க போலாம். போயிட்டு அவனுடைய சாட்சி அநேகருடைய இளைஞர்களுடைய இருதயத்தை மாற்றினது. 5 அநேகர்
வேதத்தை வாசிக்கவும், ஜெபிக்கவும், தன்னை ஒப்புக்கொடுக்கவும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், தன் ஆண்டவர் கொடுக்கிற நீதியை நிறைவேற்றவும் அநேகர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் வெறுமையா இருக்குதா? தேவன் ஒரு நிறைவை கொடுக்க போகிறார். உங்களுடைய வில் புது பலன் கொள்ள போகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் கை செய்வதெல்லாம் வாழ்க்க போகிறது. ஆனப்படினால உனக்கு ரகசியமாய் ஒன்று இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் அவர் உன் இருதயத்தில், அன்றைக்கு அந்த பாஸ்டரோட இருதயத்தில் இருந்து அந்த ஆலோசனை கிடைக்கல அப்படின்னா, அவர் மூலமா இந்த வார்த்தை பேசப்படலை என்றால் அவனுக்கு இந்த நன்மை கிடைத்திருக்காது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு உன்னோடு கூட நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கை செழித்தோங்க போகிறது. உனக்கு ஒரு ரகசிய செயலான பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அவர் அமர்ந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வார்த்தையாய் இருக்கட்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா அதையே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை வேதத்தோடு இருக்கணும். வேத வசனம், ஜெபம், பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், இது கண்டிப்பாய் உனக்கு வேண்டும். இந்த ரகசிய செயல் உன் மேல ஆண்டவர் வச்சிருக்காரு. இன்றைக்கு அவர் உன்னை தூண்டி விடுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாய் உன்னை ஏவுகிறார். நீ வேதத்தை வாசி, பரிசுத்த ஆவியோட சமூகத்தில் உட்கார்ந்து அவர் உனக்கு வேதத்தை போதித்து நடத்துவார். வேத வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியானவர் வருகிற பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எது சரி எது தவறு என்று வேதத்தினூடாக உனக்கு போதித்து கொடுப்பார். உன் வாழ்க்கை செழித்தோங்க போகிறது. நீ மகிமை பெற போகிறாய். உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு புது பலன் கிடைக்க போகுது. சொந்து போக வேண்டாம். இன்றைக்கு இந்த நன்மையை இந்த நேசர் சந்திக்கும் நேரத்தின் மூலமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். ஆமென். God bless you.